வணக்கம் நண்பர்களே. நதியில புது வெள்ளம் வந்திருக்கு. அந்த சமயத்துல அயோத்தி நகரத்து பெண்கள் எல்லாரும் அதுல நீராட வராங்க. அத பத்தி கம்பர் எப்படி சொல்றாருன்னு கேளுங்க. அந்த பாட்டு இதோ. புதுப்புனல் குடையும் மாதர் பூவொடு நாவி பூத்த கதுப்பு உரு வெறியே நாரும் கருங்கடல் தரங்கம் என்றால் மதுப்பொதி மழலைச் செவ்வாய் வாழ் கடைக்கண்ணின் மைந்தர் விதுப்பு உற நோக்கும் அன்னார் மிகுதியை விளம்பலாமோ. அதாவது சரையு நதியில இப்போ புது வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுது. அதுல நிறைய பெண்கள் குளிக்கிறாங்க. அப்படி குளிக்கிற பெண்கள் தலையில என்னெல்லாம் வச்சிருக்காங்க பாருங்க. விதவிதமான பூக்கள், அதுபோக நல்ல வாசனை வீசுற கஸ்தூரி, இதெல்லாம் சேர்ந்து அவங்க கூந்தல்ல இருந்து அப்படி ஒரு வாசனை வருதாம். இப்போ கருங்கடல் தரங்கம் என்றால் கதுப்பு உருவெறியே நாரும் அப்படிங்கிற வரிக்கு வருவோம். பொதுவாக கரிய கடல் அலைகளுக்குன்னு ஒரு வாசனை இருக்கும் இல்லையா? அது உப்பு வாசனையாக இருக்கலாம், இல்லை அதோட இயல்பான கடல் மணமாக இருக்கலாம். ஆனால் இங்கே இந்த ஆத்தோட அலைகள் எப்படி மணக்குதுன்னு கேட்டால், அந்த கடல் அலைகள் மாதிரி இல்லாமல் முழுக்க முழுக்க அந்த பெண்களோட கூந்தலில் இருந்து வர்ற வாசனை மட்டும்தான் வீசுதான். அப்படி மணந்தா போதுமா? தேன் மாதிரி மழலை பேசுகிற சிவந்த வாயை உடைய வாள் மாதிரி கூர்மையான கடைக்கண்ணால் ஆண்கள் ஆசைப்படும்படி பார்க்கிற அந்த பெண்களோட எண்ணிக்கையை சொல்ல முடியுமா? முடியாது என்கிறார் கம்பர். மதுப்பொதி மழலை செவ் வாய் வாழ் கடை கண்ணின் மைந்தர் விதுப்பு உரநோக்கும் அன்னார் மிகுதியை விளம்பலாமோ அப்படிங்கிறதுக்கு இதுதான் பொருள். இதில் கம்பர் என்ன நயம் வச்சிருக்காரு பாருங்க. சாதாரணமாக கடல் தண்ணி உப்பு கரைக்கும். ஆனால் இங்கே பெண்கள் குளித்ததால் அந்த தண்ணியே மணக்குதான். இதை வச்சு அங்கே எத்தனை பெண்கள் குளிச்சிருப்பாங்கன்னு நாமளே யோசிச்சுக்கணுமாம். அதுக்கு பேர் தான் அனுமானணி. அதாவது ஒரு விஷயத்தை நேரடியாக சொல்லாமல் நாமளாக புரிஞ்சிக்கிற மாதிரி சொல்கிறது. அது மட்டும் இல்லாமல் வாழ் கடைக்கண்ணின் அப்படின்னு சொல்கிறது பெண்களோட பார்வை எவ்வளவு கூர்மையாக அழகாக இருக்குன்னு காட்டுது. மதுப்பொதி மழலை செவ்வாய் அப்படிங்கிறது அவங்க பேச்சு எவ்வளவு இனிமையாக இருக்குன்னு சொல்லுது. கடைசியாக விளம்பலாமோ அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறார் பாருங்க. அதுக்குள்ளேயே ஒரு பதில் இருக்குது. அவ்வளவு பெண்கள் இருந்தாங்க, என்னால் எண்ணி சொல்ல முடியாதுப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குல்ல. கம்பரோட இந்த நயம் இருக்கே, அடடா. கொஞ்சம் நறுமணம் வீசினா பரவாயில்ல, ஒரேடியாக சரையும் முழுக்க மணக்குதே, அப்போ எத்தனை பேர் குளிச்சிருப்பாங்க?